வணக்கம். வேதநாதன், வைத்தியநாதன் இந்த இரண்டு சொல்லுக்கும் வெவ்வேறு அர்த்தம் இருக்கா அப்படின்னா இல்லை. இந்த இரண்டு சொல்லும் யாரை குறிக்கு அப்படின்னா சிவனை குறிக்கிறது. சரி, இந்த வேதநாதன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதன் வேடனாக வாழ்ந்த காலத்தில் இந்த மானிட சமூகத்தை தலைமையேற்று நடத்திய வேந்தன், மக்கள் தலைவன். அவன்தான் சிவனுடைய முதல் பிறப்பாக அறியப்படக்கூடிய மானிடன். அந்த சிவனைத்தான், அந்த மலை சித்தனை தான், மலையில தான் மூலவர்கள் மக்கள் உருவானாங்க. அந்த மலையில வாழ்ந்த மக்கள் தலைவனான அவன் சித்தன். சித்த மருத்துவத்தை இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்த மூலவன். சித்தன் அப்படின்னாலே சிவன் அப்படின்னு அர்த்தம். சித்தம், அவன் சித்தம் இல்லையேல் செத்தம் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம தமிழ் சொல்லுது. சித்தம் இல்லையேல் செத்த, அதான் தமிழ் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். சித்தம் அப்படின்னா அப்போ சித்தன், உயிராக அவன் நம்மில் இருப்பவன். அந்த இறைவனாகிய சூரியனின் பிறப்பு அப்படிங்கிறது தான் இந்த மானிட சமூகத்தின் நம்பிக்கை. அந்த வேடனாக மக்கள் வாழ்ந்த காலத்தில் தலைவனாக இருந்தவன் வேடத் தலைவன், வேடர்களின் தலைவன். வேடன், வெட்டுவன், இது எல்லாமே வேட்டையை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த அந்த மக்களை குறிக்கும். அந்த மக்களுடைய தலைவனாக சிவன் அறியப்படுறான். இந்த வேடன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வடநாட்டு மக்கள், இந்தியாவில் வட இந்திய மக்கள்கிட்ட ஆங்கிலத்துல வேடன் எழுதி அவர்களை வாசிக்க சொன்னாக்க, ஆங்கிலத்துல வேடன் எழுதி கொடுத்து வாசிக்க சொன்னா வேதன் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ வேடன் அப்படிங்கிற வார்த்தையும் வேதன் அப்படிங்கிற வார்த்தையும் வெவ்வேறானது அல்ல. இந்திய நிலப்பரப்புல வடக்கில் உள்ள மக்களுடைய உச்சரிப்பு வேதன் அப்படின்னும், தெற்கில் உள்ள மக்களுடைய உச்சரிப்பு வேடன் அப்படின்னும் இருக்கு. இது இரண்டும் ஒன்றுதான். இந்த வேதநாதன் அவன் தான் சிவன். நாதன்னா நம்மில் மூச்சு காற்றாக இருப்பவன், அவன் தான் நாதன். நமக்கு நாதமாக இருப்பவன். நாதம்னா நமக்கு நம்மில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மூச்சு காற்று, ஆக்சிஜன் உள்ள போயிட்டு வெளியே வருது இல்லையா, அதுதான் நாதம். அதனுடைய இயக்கம் தான் நாதம். அந்த நாதமாக, அதுதான் உயிர். அந்த உயிராக யார் இருக்கா அப்படின்னா சிவன். நாதம் இருக்குது அப்படின்னா மூச்சு எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நாதம் நம்மில் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அந்த நாதன் தான் வேதநாதன் அப்படிங்கிறத நம்மளுடைய நம்பிக்கை. இந்த வேதநாதனுக்கு இன்னொரு பெயர் தான் வைத்தியநாதன். அவன் என்ன பண்ணா அப்படின்னா இந்த மக்களுக்கு வைத்திய முறைகளை, சித்த வைத்திய முறைகளை சொல்லி கொடுத்தான். இந்த மக்கள் மத்தியிலே பிறந்து இந்த மக்களுக்கு வாழ கற்றுக் கொடுத்தான். வாழ்வியல் அடிப்படைகளை கற்றுக் கொடுத்து வாழ வச்சான் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. நம்ம முன்னோர் வழிபாட்டுல 7வது தலைமுறைய அந்த வேதநாதனாகவே நாம கருதுறோம். அவனுக்கு பரன் அப்படிங்கிற பேர். பரன்ல இருக்கக்கூடியவன், பரத்துல இருக்கக்கூடியவன், மேல இருக்கக்கூடியவன் ஈசன். அவன் ஈசனாக இருக்கிறான், சூரியனாக இருக்கிறான் இன்றைக்கு அப்படின்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கை அடிப்படையில தான் நம்ம சூரிய வணக்கம் பண்றோம். இந்த சூரியனே இந்த உலகத்துல நாம் வாழ்றதுக்கு அடிப்படையாக இருக்கிறான். வேதநாதன் அந்த சூரியனாகவே இருக்கிறான் அப்படிங்கிறதுதான் நம்பிக்கை. இப்ப பாருங்க, சிவனுடைய படத்துக்கு பின்னாடி, அம்மனுடைய படத்துக்கு பின்னாடி சிவசக்தி 2 தான் இந்த உலகத்துல. தாயும் தந்தையுமான அந்த இறைவன், அதை தாயா நினைச்சுக்கலாம், சக்தியா நினைச்சு வழிபடலாம், சிவனா நினைச்சு வழிபடலாம். எப்படி சொன்னாலும் அது ஒன்றை குறிக்கிறது. அந்த வேதநாதனை குறிக்கிறது. அந்த வேதநாதன் வைத்தியநாதன். வைத்தியம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, வைத்து இயம்புவது. வைத்தியம் என்ன, எதெல்லாம் நமக்கு சொல்லி தருது? நமது மனம், மெய், இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் நாம.
அந்த மனதிற்கும் உடலுக்குமான வைத்தியம், அதுதான் ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல. வைத்தியம் பண்றது அப்படிம்பாங்க இல்லையா? இந்த வைத்தியம் என்பது மனதிற்கும் உடலுக்குமான, மனம் மெய் இந்த இரண்டுக்குமான ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கு கொடுக்கக்கூடிய பிராக்டிஸ், அதுக்கு பேர் தான் வைத்தியம். அந்த வைத்தியத்துல நம்மகிட்ட எதெல்லாம் வருது அப்படின்னா, மந்திரம், மந்திர உச்சாடனம், சில விஷயங்களை நாம அதை பழக்கப்படுத்திக்கிறதுக்கு திரும்ப திரும்ப சொல்லி பழகுறோம். ஒரு குழந்தை வாய்ப்பாட்டை திரும்ப திரும்ப சொல்லி பழகிக்கிடுது. அப்ப அது மனசுல பதிஞ்சிருது. அது அன்றாட இயக்கத்துக்கு அதுக்கு கூடவே வந்துருது. அதே மாதிரிதான் வாழ்வியல் நடைமுறை விஷயங்களை அந்த மனதுல பதிய வைக்கிறது. அதுதான் மனதிற்கான ஒரு மருத்துவ முறை. மனம் கண்ணல் பட்டு ஏதாவது ஒரு மனம் சார்ந்த ஒரு சோர்வு அதை தீர்க்கிறதுக்கு மனதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த காலத்துல இந்த பஜனை பாடல்கள், நம்பிக்கை ஊட்டக்கூடிய நமது வாழ்வில வாழ்க்கைக்கான நம்பிக்கையை ஊட்டக்கூடிய, ஊக்கமளிக்கக்கூடிய விஷயங்களை பாடலாக நாம் இறைவனை போற்றி பாடுவது போல் பாடலாக எட்டி வைத்திருக்கிறார்கள். அது மனதிற்கான மருத்துவம். அதை நம்ம பாடி 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 பஜனை பாடுவதன் மூலமாக நம் மனம் பக்குவப்படுகிறது, நம்ம மனம் ஊக்கம் பெறுகிறது, மனம் ஆறுதல் அடைகிறது. பல விஷயங்கள் இருக்கு. அது மனதிற்கான ட்ரீட்மெண்ட், மனதிற்கான வைத்திய முறை. உடலுக்கான வைத்திய முறை என்பது மூலிகைகளையும் மருத்துவ முறைகளையும் பத்திய முறைகளையும், அதாவது நம்ம கடைபிடிக்க வேண்டிய உணவு பழக்க வழக்கங்களையும் அடிப்படையாக கொண்டது வைத்திய முறைகள். மெய்க்கான வைத்தியம், மெய் அப்படின்னா உடல், அந்த மெய்க்கான மருத்துவம் வைத்தியம் அப்படிங்கிறது அந்த பத்திய முறைகள் கடைபிடிக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு ஆங்கிலத்துல கோர்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம சில வழக்கங்களை கடைபிடிக்கிறது, சில நுணுக்கங்களை கடைபிடித்து வழிநடப்பது, அதுதான் மெய்க்கான வைத்திய முறை. இந்த முறைகளை இத நமக்கு எப்படி சொல்லித்தருது அப்படின்னா, நம்ம முதல்ல மொழியை படிக்கணும். மொழிக்குள்ள எல்லாமே இருக்கு. இந்த மானிட வாழ்வியலை அடிப்படையா வைத்தே இந்த மொழி உருவான ஒரு வரலாறு இருக்கு. இந்த இயற்கிராதக தமிழ் மொழி அனைத்து வார்த்தைகளையும், அனைத்து மானிட இயல்புகளை, இயக்கங்களை வைத்து தானாக உருவாக்கப்பட்டு விளைந்த ஒரு மொழிதான் இந்த மொழி, இயற்கிராதக பரத்தமிழ் மொழி. பரத்தமிழ் மொழினா பரமனின் தமிழ் மொழி அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இந்த உலகத்துல கடவுள் மொழி அப்படின்னா அது பரத்தமிழ் மொழி, பரமன் வழி தமிழ் மொழி. இனி இது மாதிரியான இந்த மொழிக்குள்ளார உள்ள சில நுணுக்கமான ஆன்மீக சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க. நன்றி, வணக்கம்.